வாக்கு தர வேணும் எந்த மறையோனே வாக்கு தர வேணும் எந்த மறையோனே பாலாம்பிகையே மணிமாலை எங்கெங்கே மாவில் படைக்கவோ காணிக்க பூநூல மாலை சாமி துண்டாமல் நந்த மாலை கணபதிய என்பூருவே கனவு இல்லையும் மரபதில்லை சாமி
அகவயத்து கணபதியே அங்கனே குஞ்சரமே உனைகள் பாடு சுவாமி மலையரசன் திருமகள் அம்மா வடமதுரை அம்பிகே இடமிருக்கும் வனக்கீழே அம்மா எனக்கு உதக வேணும் அம்மா வலம் இருக்கும் சரஸ்வரியே அம்மா வந்து நாவில் அருள் பூரிவா அம்மா எந்தாய கலைவாணி நெஞ்சில்லையும் நாவிலையோ அம்மா கலைமகளே அருள் பூரிவா அம்மா எந்த குல தெய்வம் அம்மா உன்னவனத்தால் வாடி வந்து அம்மா புகழுடனே அருள் பூரிவா உன்னை நினையாத நாளுமல்ல உன்னை பாடாத தேசோமல்ல அரசன் நங்கை முப்பூடாது எனக்கு அருள் புரிய வேணும் அம்மா அந்த களக்குடி மாநகரில் வாழும் சந்தேன மாறி அம்மா சந்தோஷமா அருள் பூரிவா அம்மா உச்சினி மகாளி வாடி வந்து அருள் பூரிவா துர்க்கையான பார்வேரியே சொல்லி வரம் கொடுக்க வேணும் எந்தாய முப்பூடாது எனக்கு அருள வேணும் அம்மா தீப்பாட்சி மாறி அம்மா சிறுவனுக்கு அருள் பூரி சேவல் கொடி முடித்தோனே திருச்செந்தூர் வேல்மூர் சிறுவனுக்கு அருள் பூரிவா ஐயனுக்கு மையே நான இந்த கயத்தாறு தன்னில் வாழும் ஹரிகர புத்திர ஐயே நாரோ எனக்கு அருள் புரிய வேணும் சாமி தயான மாறி அம்மா அம்மா தற்காக்க வேணும் அம்மா அம்மா பிரம்ம சக்தி அம்மா பிரமையோடும் அருள் புரிவா அரச மகள் தவசுநாதர் அண்ணாவியே சிவன் பெருமா சிவன இந்த பெருமாள் சிந்தையில் அருள் பூரிவா சட்டநாதன் காத்திர பாலர் சங்கலி பூதத்தாரு சந்தோஷம் அருள் பூரிவா தர்க்க ராஜன் தளவாய் மாட சுவாமி வாடி வந்து தற்காக்க வேணும் ஐயா தளவாய் நல்ல மாடு தீயோ தானே வாக்கு தந்தருள்வா நல்ல மாடு சுவாமி வந்து நலமுடனே அருள் பூரிவா மணிவிளக்கில் பிறந்த புள்ளை மாயாண்டி சுடல ஐயா மைந்தனுக்கு அருள் பூரிவா சிவல பேரி மாயாண்டி சிந்தையில் அருள் பூரிவா பன்னீர் குளம் மாயாண்டி பாலனுக்கு அருள் பூரிவா கயத்தாறு நன்னகரு ஆத்தங்கரை தன்னரிலே கொலுவிருக்கும் மாயாண்டி அடியனுக்கு அருள் பூரிவா ஆலயத்தில் கொலுவிருக்கும்
மகன் மாயாண்டி அடியல் நாவில் அருள் புரிவா கண்ணாடி கருப்ப சுவாமி கருத்தில் வந்து அருள் புரிவா கருப்பாயி அம்மாள் அருள் புரிவா கப்ப புல்லில் பறந்த புள்ளை செல்ல மகள் அவன் கருப்ப சுவாமி வாடி வந்து காத்தருள வேணும் ஐயா வடக்கு கொட்ட வாசலில் தென்முகமா கொலுவு இருக்கும் காத்தவராயன் வாடி வந்து கருத்தில் வந்து அருள் புரிவா கழுவடி மாட சுவாமி அருள் புரிய வேணும் ஐயா இருதல்ல முண்ட சுவாமி எனக்கு அருள வேணும் ஐயா நாகராஜன் வாடி வந்து உடனே அருள் புரிய ஹரிராம ரகுராம் அன்ன சீதை மணவாள் அஞ்சனா தேவி பால அஞ்சனா தேவி பால ஆனந்தன அருள் புரிய நானு ஒன்னை மூனை தொழுவே நாட்டுலையும் நல்ல நாடு கதிர்வுளுக்கு நெல் விளையோ கயத்தாரும நகரத்தில வசுவ வாணுவ கொலமாதில அந்த நல்ல எப்பர் காந்தி மாதிரி வம்முசத்தில் அவதரித்த பசுவ மாணவ குலமதியில் கோமரத்தார் ஒன்று கூடி உணவு நடத்தும் போது அறிகிற புத்திர ஐயனார்கோ 21 தேவாதைக்கும் உடல்விழா நடத்தும் போது வெள்ளி நல்ல கிழமையில ஏற்பட்ட நேரத்தில் ஆடு கண்ட குழந்தை நாங்கள் சுடலையுட கதைகள் பாட சுடலையுட கதைகள் பாட சொல்லி வரம் கொடுக்க வேணும் மாயாண்டி கதைகள் பாட மைந்தனுக்கு அருள் புரிவா மணிவிளக்கில் பிறந்தவரா மாயாண்டி மது கொழுந்து பூவாசகமே மாயாண்டி விச்சாண்டி மகன் மாயாண்டி சுடலையூட கதைகள் பாடு சுடலையூட கதைகள் பாடு சொல்லி வாரம் கொடுக்க வேணும் சுடலை ஆண்டவன் என் அப்பன் எங்கே பிறந்திருக்கிறார் எங்கே வளர்ந்திருக்கிறார் எங்கே பிறந்திருக்கிறார் எங்கே வளர்ந்திருக்கிறார் அவருடைய வரலாறு பாடும் முன்னாலே ஆண்டவன் ஹரிஹரபுத்திரன் ஐயனார் ஆலயத்திலே அன்போடும் ஆதரவோடும் அன்பளிப்பு செய்தவர்கள் யாரு சினிமான் மாரிமுத்து அவர்களும் ஐயா அவர்கள் அம்மா மாரியம்மா அவர்களும் அமையா
நமது அரிகரபுத்திரன் ஐயனார் ஆலயத்துக்கு வருகை தந்து வருகை தந்து அவர்கள் திருக்கரத்தினால 200 லட்சம் நமக்கு அன்பளிப்பாக செய்திருக்கிறார்கள், தந்திருக்கிறார்கள். அவர்களும் அவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் முள்ளும் அறியாமல் முடித்த பூ வாடிடாமல் எங்களது அரிகரபுத்திரன் ஐயன் ஆலயத்தை போல ஆலயத்திலே நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தையும் பெற்று என்றென்றைக்கும் சிரஞ்சீவியாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கொண்டு இந்த ஆலயத்திலே குடிகொண்டிருக்கிறாரே என் அப்பன் மாயாண்டி ஆண்டவன் எங்கே அவதரித்திருக்கிறார்? சுடலை ஆண்டவன் எங்கே பிறந்திருக்கிறார்? அவருடைய வரலாறு பாட வேண்டும் அல்லவா? ஆதி மண்ணு வெள்ளி கைலாசத்தில் ஒன்னு வெள்ளி கைலாசத்தில் யாரெல்லாம் ஆண்டுவார ஆனை பொன்னால் வலகை போட்டு பகவானும் பார்வேதியோ பச்சம்மாலும் லட்சுமியோ மூத்த மகன் கணபதியோ இளைய மகன் வேல் முருகல் சுவாமி குழுவிருக்கும் கைலாசத்தில் பிரம்மலோக பட்டணத்தில் பிரம்மனோடு சரஸ்வதியோ அமராவதி பட்டணத்தில் யாரெல்லாம் ஆண்டுவார அங்கே பிரம்மனும் சரஸ்வதியும் அமராவதி பட்டணத்தில் தெய்வந்திரன் ராணியோடு கொலுவிருக்கும் கைலாசத்தில் படைப்பதற்கு அடைப்பதற்கு பிரம்மதேவ படியெழுக்க சிவபரி நாவலர்கள் புகழும் நாடு பாடம் மழை பொழியும் நாடு குளிர்ந்த சென்னல் வீசும் நாடு சாரம் மழை பொழியும் நாடு திருநெல்வேலி பக்கத்தில் நம்ம தாழையுத்து நகரில் வாழும் தாழையுத்து நன்னகரில் யாரு என்று பார்ப்போமானால் பொறுமைக்கு தருமாறையோ அருமைக்கும் பொறுமைக்கும் மதிப்பு கூறிய அன்பு அண்ணாச்சி பேச்சு பாண்டியன் அவர்கள் நமது ஆலயத்துக்கு இங்கு வருகை தந்து ராஜா என்பவர்களும் பேச்சு பாண்டியன் அவர்களும் அவர்களோடு எசக்கி என்பவர்களும் அவர்களோடு யாரு கவுன்சிலராக இருந்து வரக்கூடியவர்கள் ஐயா அவர்கள்
இந்த ஆலயத்துக்கு வருகையும் தந்து வருகை தந்து அவர்களோடு முருகன் என்ற அண்ணாச்சியும் வருகை தந்து அருகிற புத்திரன் ஆலயத்துக்கு வந்து ஆமையா வருகை தந்து அண்ணாச்சி செல்லப்பா அவர்களும் ஐயனாரை வணங்கி விட்டு வசுவ வானுவ குல மக்களுக்கு ஆறுதலாக ஆமையா அன்போடும் ஆதரவோடு இந்த ஆலயத்துக்கு வருகை தந்ததினால் அவர்களை வருக என்று வரவேற்று ஆலயத்தின் சார்பாகவும் எங்களது வில்லிசை குழுவின் சார்பாகவும் வருக என வரவேற்று அன்னார் திருக்கரத்தினாலே ரூபாய் 300 லட்சம் அன்பளிப்பு செய்திருக்கிறார்கள் தந்திருக்கிறார்கள் அந்த அனைவர்களுமாக சேர்ந்து தாளையொத்து நகரத்தில் ஆண்டு வரக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சொந்தங்கள் அல்லவா? ஆமா, சொந்தங்கள் அல்லவா? அண்ணாச்சி பேச்சி பாண்டியன் அவர்களும் பேச்சி பாண்டியன் ஐயா அவர்கள், ராஜா என்பவர்களும் அவர்களும் கெசக்கி என்ற கவுன்சிலர் அவர்களும் ஐயா அவர்கள் செல்லப்பா அண்ணாச்சி அவர்களும் ஐயா அவர்கள் முருகன் அவர்களும் ஐயா அவர்களோடு சங்கர் அண்ணாச்சி அவர்களும் ஆமையா அனைவர்களையும் நமது ஆலயத்துக்கு வருகை தந்து அண்ணார் திருக்கரத்தினால ரூபாய் 1000 லட்சத்தை அன்பளிப்பு செய்திருக்கிறார்கள், அன்பளிப்பு தந்திருக்கிறார்கள். உங்கள் குடும்ப குலகோத்திரங்கள் வழி வம்சமல்ல முள்ளு முறியாமல் முடித்த பூ வாடிடாமல் அரிகர புத்திரன் ஐயன் அருளை பெற்று என்ன வாழனுமா 100 கோடி மலைமுருகன் சன்னு அறிவோ முள்ளு வந்து மருந்திடாமல் முடித்த பூ வாடிடாமல் சென்ற இடங்களெல்லாம் சிறப்புடனே வாழ வேணும், பட்டியது பெருக வேணும், பால்பானை பொங்கல கோடி தேவர்களும் 8000 ரிஷிமார்களும் நரங்கன பூருவரு தலைக்கோட்டு மாமுனியா அகத்தியரம் போலத்தியரா அழகு கும்ப மாமுனியோ உடைவோடுக குண்டோதரன் கலகத்திற்கு நாரதரும் தொழுதிருக்கும் கைலாசத்தில் படைப்பதற்கு பிரம்மதேவன் படியளக்க சிவபெருமா கைலாச மாமலையிலே பகவான் பார்வதியோடு கொலுவிருந்து வருகின்ற போது நமது ஆண்டவன் பகவானாகிய சிவபெருமான் இந்த அதள பாதாள உலகத்தையும் பகவான் படைத்து அவனுக்கு 56 தசத்தையும் பகவான் படைத்தார்.
7 சத்தாசகரம் சூழ்ந்த கடலையும் பகவான் படைத்தார். பகவான் படைத்தார். நாமளை போல மானிட மனுக்களை மகதேவன் பிறவி செய்தார். மகதேவன் பிறவி செய்தார் அல்லவா? அதோடு எறும்பு முதல் யானை வரை, எறும்பு முதல் யானை வரை 87,000 கோடி சிவசந்துகளையும் பகவான் படைத்தார். அதனால் படைத்தால் மட்டும் போதுமா? அதுக்கு படி அளக்க வேண்டாமா? படைச்சா மட்டும் போதால தகுந்த மாதிரி படி அளக்கணும்ல பிள்ளைகளுக்கு. ஒரு அன்பான வேண்டுகோள், பொங்கலிட்ட தாய்மார்களும் அவர்களை சேர்ந்தவர்களும் கோவிலில் அமர்ந்திருக்கும் பொங்கலிட்ட கல்களை மாற்றி கொடுக்கும்படி உங்களை விழாக்கம்பின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறார்கள். இந்த உலகத்தில் மக்களை படைத்தால் மட்டும் போதுமா? போதாது. அப்ப என்ன செய்யணும்? மக்களுக்கு தகுந்த முறையில் படி அளக்கணும்ல. படைத்து விட்ட மனுக்களுக்கு படி அளக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட ஆண்டவனாகிய பகவான் பூலோக மக்களுக்காக என்னையா எப்படி படியளந்து வருகிறார் தெரியுமா? எப்படி படியளந்து வர போறாங்க? நாளை நல்லோதனை அடுத்து நாடெல்லாம் படியளந்தார் புதிய நல்லோதனை அடுத்து உலகமெல்லாம் படியளந்தார். அவர் எறும்பு முதல் யானை வரை ஒரு உயிர்க்கும் குறவில்லாமல் பாதாள உலகமல்ல படைத்ததொரு மனுக்களுக்கு இந்த மனுக்களுக்கு பகவான் படி அளந்துவாரா. படிகளக்க புறப்பட்டாரே பகவான் போகும்போது பகவானுட மனைவி அவள் நம்மையான பார்வதியும் பகவானுக்கு முன்னால் வந்து உமையவள் பார்வதா தேவி ஆண்டவன் பகவானுக்கு முன்னால வந்து நின்று 2 கரம் எடுத்து வணங்கி அந்த பகவான வரவழைத்து பார்வதா தேவி சொல்றா, ஆண்டவா பகவானே சிவபெருமானே ஐயா வாரும் ஐயா பகவானே இன்றைய தினமாதில படியளக்க போகும்போது பகவானுட தேவி நானோ பகவானோடு வருவேன் என்றார். எறையளக்கும் ஈசனோடு ஈஸ்வரி நான் வருவேன் என்றார். ஆண்டவா பகவானே சிவபெருமானே தாங்கள் படியளப்பதை பார்வதி கண்ணால பார்க்க வேண்டாமா சுவாமி? உங்களோடு வர வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆசையும் இருக்காதா? அதனால ஆண்டவ பகவானே இன்றைய தினத்துல வந்து படியளக்கும் பகவானோடு உங்க தேவியான பார்வதி நானும் வருவேன் என்றா. என் அம்மையான பார்வதி அதை சொல்லும் போது பார்வதியை வரவழைத்து பகவான் சொல்றார், அம்மா அடிவண்ண பார்வதியே என்னோடு வந்து
தந்தையானா உன் திருவாயை வைத்து கொண்டு சும்மா இருக்க மாட்டாயம்மா. பகவானோ சொன்னாலும் பகவான் என்ன சொன்னாலும் பதில் வார்த்தை சொல்வாயம்மா. ஈசன் என்ன சொன்னாலும் எதிர்மொழி சொல்வாயம்மா. பகவானுக்கு கோபம் வந்து சாபம் அது கொடுப்பேன் அம்மா. அதனால் பெண்ணே பார்வதியை அம்மா கைலாசத்தில் இருந்திடம்மா, கைலாசத்தில் இருந்திடம்மா. கடவுள் மட்டும் வருவா. பார்வதா தேவி பார்வதி பார்வதி ஆண்டவன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு 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 அந்த அம்மா கைலாச மலையில இருக்கிறாள் அல்லவா? இருக்கிறா. அதிகாலையில் ஆண்டவன் எழுந்தரித்து பூலோகத்தை நோக்கி பகவான் வந்து கொண்டிருக்கிறார். ஆமா, பூலோகத்தை நோக்கி படியிழக்க வந்து கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தில வந்து என்ன பகவானுடைய படியளப்பில் யாருக்கும் குறைவு கிடையாது. பகவானுடைய படியளப்பில் யாருக்கு எந்த விதமான குறை கிடையாது. ஆண்டவன் பகவான் படியளப்புல ஆமையா கல்லில் உள்ள தேரைக்கும் கருவில் உள்ள பிள்ளைக்கும் பிள்ளைக்கு ஒரு முட்டையில் உள்ள குஞ்சிக்கும் முக்கண்ணன் படியிழந்து கொண்டே வருவார். ஆமா, படியிழந்து கொண்டு வருகிறார். அப்படி பகவான் பூலோகத்தை நோக்கி வந்து வாரபோது பூலோக மக்களுக்கு எல்லாம் ஆமையா எறும்பு முதல் யானை வரை எந்த குறைவு இல்லாமல் பூலோக மக்களுக்கு படியிழந்து கொண்டு வரும்போது கைலாச மலையாதில அமர்ந்திருந்த பார்வதியா பகவான் இல்ல கைலாசத்தில் தனிமையில் இருப்பாளா? அவ ஒத்தையில இருக்கும்போது ஒரு பெண்ணா பிறந்தவா கணவன் வீட்டுல இல்லன்னா கொஞ்சம் சங்கடமா இருக்குமே. ஒரு பெண்ணானவள் தனிமையில இருக்கும் போது ஒரு மாதிரி சிந்திக்க ஆரம்பிச்சிருவாள. கணவனோடு இருந்தான்னா அந்த அம்மாவுக்கு சிந்தனை வராது. கணவனோடு தான் இருந்தா நேரமே போவதில்லை. அந்த அம்மாளுக்கு நேரம் போற தெரியாது. அப்படி தனிமையில இருந்த பார்வதி ஒரு எண்ணத்தை எண்ணிட்டா. என்னையா எண்ணத்தை எண்ணிட்டா? ஆண்டவன் பகவானாகிய சிவபெருமான் படியளக்க போறேன்னு போறாங்களே. ஒரு பகவானால் உலகமெல்லாம் எப்படி படியளக்க முடியும்? ஒரு ஆளால எப்படி உலகமெல்லாம் படியளக்க முடியும்? ஆண்டவன் படியளக்கத்தான் போறாரா? இன்னும் இருக்க படிகளை பூரா எண்ணிட்டு வாராரா? அடா மனுஷே, என்ன இல்ல மக்களை எல்லாம் பட்டினியும் பசியுமா போட்டு வராரா? போட்டு விட்டு வர்றாரா? உண்மையும் பொய்யும் நமக்கு அறிய வேண்டும் தெரிய வேணும் என்று பகவானுவே சந்தேகப்பட்ட பார்வதா தேவி பார்வதி பகவான பரிசோதனை பார்ப்பதற்கு ஆமையா பகவான் இல்லாத கைலாச பருவத்தில ஹலோ, அன்னதானம் நடந்து கொண்டிருக்கிறது. வெளியே இருக்கிறவர்கள் அனைவரும் வந்து அன்னதானம் சேர்த்துட்டு விட்டு போகும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அன்னதானம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆமாம், கோயிலுக்கு வாங்க. ஆமாம், காலையில படம் சாப்பிட்டு பிரசாதம் தருவோம், வாங்கிட்டு போங்க. ஆமாம், அது வரைக்கும் கோயிலே இருங்க.
உறங்கிடக்கூடாது. ஜாம கொடை முடித்தான் சாப்பிட்டு போனோம். அந்த ஆண்டவன் பகவானை பரிசோதனை செய்வதற்காக ஆமையா ஆமையா பகவான் இல்லாத கைலாச மலையில் கைலாச மாமலையில பகவான் தேவி யார வரவழைத்தாள் தெரியுமா? யார வரவழைக்க போறா? அப்பா என் மகனே விசுவக்கருமா, என் மகனே விசுவக்கருமா, அப்பா என் மகனே தெய்வதட்சா, என்னுடைய வார்த்தைகள் காஞ்சூரங்கம்பு வெட்டி அடைந்து வாடா சிமுழு ரெண்டு பகவான் தேவி சொல்லும் போது விசுவக்கர்மா வருவான். தெய்வதட்சன் வாடி வந்து காஞ்சூரங்கம்பு வெட்டி கடைந்து வாரால் செமுழு ரெண்டு செமுழு கூட்ட கையில் எடுத்து பார்வதியால் கையது செமுழு கூட்ட கொடுக்கும் பகவான் தேவி கையில பகவான பரிசோதி சித்தரும்பு இரண்டது, ஒரு ஆணரும்பு பெண்ணரும் அரணார் தேவி கையில் மூடி செமுழு கூட்டில் அடைப்பான். திருக்காணி போட்டு போட்டு தானில முடிவான். எக்கேளுக்குள் சொருகுவான். எக்கேளுக்குள்ள ஈசன் தேவி கருகெல்லாம் என்ன மயூருண்ட வேளையாய் அந்த பகவான் தேவி பார்வதியும் அவன் வடக்கு கோட்டம் வாசல் பகவானும் வாரபோ வாழம் பார்வதி வடக்கு கோட்ட வாசலில் வந்துட்டாளே பார்வதி. நீட்டி நகல் மடக்கா விரித்த கூந்தல் முடியா கண்ணீரும் கவலையும் கடவுள் தேவி இருப்பா. தேவி இருக்கும்போ பகவான் தேவி இருக்கும்போ அடியழுக்க போனதோ ஆண்டவன் பகவான் பாதாள உலகமல் படைத்து விட்ட மனுக்களு பகவான் படியளந்து வருவார். ஒரு உயிர்க்கும் உறவெல்லாம் உடையவன் பகவான் பாதாள உலகமல் படியளந்து வாரார். கைலாசம் வருவார். கண்டுட்டாரு பார்வதி. பார்வதியை வரவழை பகவானு யாது சொல் அம்மா அம்மா பார்வதி யாடி பெண்ணே பார்வதி பகவானான சிவபெரு படியளுக்கு போகும்போது எவ்வளவு சந்தோஷம் கலகல்லப்பா இருந்தாயம். உன்னுடைய கையால் படியெடுத்து கொடுத்தாயம். பகவானும் போன பகவான் எல்லா கைலாசத் யாடி பெண்ணு பார்வதி மூத்த மகன் கணபதி ஏதாவது பேசினார். இளைய மகன் வேல்முரு ஏதாவது சொன்னார். தேவாதி தேவர்கள் ஏதாவது பேசினாரா? யானை பெண்ணு பார்வதி பகவானும் வரும்போது வடக்கு கோட்டம் வாசல் வடமுகம்மா காலனே நீட்டு நகல் மடக்கா அம்மா நீட்டி நகல் மடக்கா விரித்த குந்தல் முடியா கண்ணீரையும் வடிப்பதென்ன காரணத்தை சொல்லிடமா வரவழைத்து
ஏனம்மா இந்த மௌனத்தோடு இருக்கிறேன்னு பகவான் கேட்டார். ஏன் இப்படி கம்மனு உட்கார்ந்திருக்க, விவரமா சொல்லு. அப்ப பகவான் தேவியான பார்வதி, பார்வதி பார்வதி, ஆண்டவா பகவானே சிவபெருமானே, சிவபெருமானே சிவபெருமானே, நீங்கள் படியளக்க போன பிறகு படியளக்க செல்ல போது என் மூத்த மகன் கணபதியானவனு என்ன பேசவில்லை, பேசல பேசல. இளைய மகன் வேல் முருகனும் என்ன பேசல சாமி, பேசல பேசல. பெரியா அப்படி கம்மனு உட்கார்ந்திருக்க. ஆண்டவா பகவானை இப்ப எங்க போயிட்டு வாரீர்கள்? பகவானுக்கு என்ன வேலை? மக்களுக்கு எல்லாம் படி எடுத்துட்டு வர, வேற எங்க போக சொல்லுதே? அதுதான் எனக்கு தெரியுமா உங்களை பத்தி. ஆமா, என்ன பத்தி நல்லா தெரிஞ்சு இப்படி பேசி உன்ட என்னத்தை சொல்ல? படியளக்க போயிட்டு வாரியல. ஆமா, போயிட்டு வாரீங்களே போயிட்டு வாரீங்களே. இந்த உலகத்துல எல்லா உயிர்களுக்கும் படியளந்தாச்சா? பகவானோட படியளப்பில் யாருக்கு எந்த விதமான குறை கிடையாது பார்வதி. நிஜமாகத்தானா? உங்ககிட்ட மறைக்க போறேன். உண்மையாகத்தானா? உங்ககிட்ட எதை மறைச்சிருக்கீங்க? இதை மறைக்க. ஆண்டவா உலகத்துல எல்லா உயிர்களுக்கும் படியளந்தேன் என்றாலும் என்கிட்ட நீங்க சொன்னாலும் சொன்னாலும் உங்க தேவியான பார்வதா தேவி இடத்தில், பார்வதி பார்வதி இடத்துல 8 நாளாக 8 நாளாக 2 சீவராஜிகள் உயிரானது, உயிரானது பட்டினியும் பசியுமாக இருக்கு பகவானே என்னிடத்தில். ஆமா ஆமையா. மச்சா வாங்க வாங்க. யோ பகவானே வாங்க மச்சான் வாங்க. வந்த உங்க நம்பித்தானே நான் வந்திருக்கேன். ஆமையா, என்னை கூட்டிட்டு போக மாட்டேங்கல மச்சா. வாங்க வாங்க, அதான் கூட்டு போய் வந்திருக்கோம். வாங்க ஐயா. ஆண்டவா எல்லா உயிருக்கும் படிவந்தேன் அம்மா. ஆமா ஆமா. ஆண்டவன் சொல்லும் போது என் அம்மையான பார்வதி என்ன சொன்னா? என்ன சொன்னா? 2 சீவராஜிகள் என்கிட்ட பட்டினியும் பசியுமா இருக்கு பகவானே. பட்டினியும் பசியுமா இருக்கு பகவானே. இந்த உயிர்களுக்கு மட்டும் யார் படியளப்பதென்று படியளப்பதென்று அம்மையான பார்வதா தேவி என்ன செய்தா? என்னையா செய்தா? என்ன செய்தா? அப்படி இருக்கும்போது கயத்தாறுமா நகரத்தில் ஆமையா ஆமையா வடக்கு தெருவில் வாசம் செய்யும் வாழ்ந்து வரக்கூடிய பொறுமைக்கு தருமர் கொடையிலே கருணர் கருணர் ஆண்டவன் பூலுடையார் ஆலயத்திலே கொம்மமாடு சுவாமி கோமரத்தாடி நமது அத்தான் அல்லவா? ஆமையா. ராணுவத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர்கள். ஆமா, ஓய்வு பெற்ற செல்லச்சீமான் உமா கேப்ஸ் உரிமையாளரும். ஆமையா. அத்தான் பொம்பையா பாண்டியன் திருக்கரத்தாலே, ஐயா திருக்கரத்தினால 200 லட்சம் அன்பளிப்பு செய்திருக்கிறார்கள். தந்திருக்கிறார்கள். உங்கள் குடும்ப கொலகோத்திரம் அல்ல, வழி வம்சம் எல்லாம் வாழணுமா 100 கோடி, வாழணுமா 100 கோடி, தலைமுருகன் ஜன்னதி மாரியம்மனுட அருளாலே மங்களமா மாரியம்மா ஆடி வராள் மாரியம்மா. அக்கினி சட்டி அது கையில் எடுத்து மாரியம்மா விளையாடி வேளையான வேளையம்மா மாரியம்மா விளையாடும் பூச்சட்டியும் கையில் எடுத்து புகழுடனே வருவாளா வேளையான வேளையம்மா மாரியம்மா விளையாடும் வேப்பங்குள கையில் எடுத்து